ஹாய் ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி ஆக்ஷன் மூவி. எல்லாரும் கிரேட் வால் ஆஃப் சைனாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 9000 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். அவ்வளோ பெரிய சீன பெருஞ்சுவரை கட்டுறதுக்கு சுமார் 1700 வருஷங்கள் ஆச்சு. அதை கட்டும் போது பல பேரை வற்புறுத்தி கொடுமைப்படுத்தி ஏன் இன்னும் நிறைய பேரை சாகடிச்சு அந்த பணத்து மேலதான் அந்த சிவரை கட்டிருக்காங்கன்னு பல கதைகள் இருக்கு. ஆனா அந்த சீன பெருஞ்சுவரை பத்தி யாருக்குமே தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு கதை இருக்கு. அதை பத்தி சொன்ன படம் தான் தி கிரேட் வால். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். 5 பேர் கொண்ட ஒரு குரூப் பாலைவனத்துல ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி நைட்டு கேம்ப் போட்டு ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்ப அதுல ஒருத்தன் நம்ம பேசாம திரும்பி போயிடலாமா, இந்த கன் பவுடரை தேடி கிட்டத்தட்ட 6 மாசமா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கிளம்பும் போது 25 பேரா நம்ம கிளம்பணும். ஆனா இப்ப வெறும் 4 பேர் மட்டும்தான் இங்க இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அந்த கன் பவுடர் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்ல. நம்ம கிட்ட போதுமான சாப்பாடு இல்ல, ஆயுதங்களும் இல்ல. இதுக்கு மேலேயும் நாம எந்த திசையில போறோம்னே தெரியாம இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றோம். இந்த குரூப்புக்கு கேப்டனா இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ இவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காம இப்போதைக்கு நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு விடிய காலையில கன் பவுடரை தேடி நம்ம வேலையா கிளம்புவோம்னு சொல்றோம். கேப்டன் சொல்றதா முடிவுன்ட்டு பேகை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு பெரிய கல்லு மாதிரி எதையும் ஒண்ணு காட்டுறானுங்க. இந்த மேக்னெட் நமக்கு எந்த வகையிலும் யூஸே ஆகாது, பேசாம இதை தூக்கி போட்டுறான், இதை வேற வெயிட்டா தூக்கிட்டு போக வேணும்னு அவன் சொல்ற அதே நேரம் ஹீரோ அது என்கிட்ட கொடு, நான் அதை யூஸ் பண்ணி நான் ஒரு காம்பஸ் ரெடி பண்ணிப்பேன்னு சொல்றான். அப்ப ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட எதையோ சொல்ல வரும்போது இவங்க தீமூட்டி வச்சிருந்த நெருப்பு காத்துல பயங்கரமா அசையுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா நெருப்பு பக்கத்துல உட்கார்ந்து அந்த 2 பேரையும் இப்ப காணும். என்னடா ஆச்சு, எங்கடா போனானுங்க பயந்து போறவனுங்க 2 பேரும் கையில கத்தி எடுத்துக்கிட்டு சண்டை போட தயாராகிறானுங்க. ஏதோ மிருகம் உருமுற மாதிரி சத்தம் கேட்க ஒருவேளை பாலைவன காட்டுவாசிங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்ல, மனுஷங்க யாரும் இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றோம். இப்படி இவங்க திரும்பி இருட்டுல எதையோ தேடிட்டு இருக்க அதே நேரம் அப்ப ஹீரோவை நோக்கி ஏதோ ஒண்ணு வருது. அப்ப ஹீரோவோட கத்தியை வச்சு அவன் நெருங்கி வந்த உருவத்தோட கையை கட் பண்ணிடுறான், மூஞ்சையும் கிழிச்சிடுறான். அந்த உருவமும் பக்கத்துல இருக்க பள்ளத்தாக்குல கீழே விழுந்துடுது. சரி, இவங்க யார் அட்டாக் பண்ணா, என்னத்த ஹீரோ கட் பண்ணான்னு பார்த்தா பச்சை கலர்ல ஏதோ மிருகத்தோட கையை மாதிரி காட்டுறாங்க. சரி, இந்த இடத்த விட்டு உடனே கிளம்புவோம், அப்படி போகும்போது இந்த கையை எடுத்துட்டு கிளம்புவோம்னு சொல்ல, இது எதுக்குடா தேவையில்லாம தூக்கிட்டு போகணும் அவன் ஃப்ரெண்டு கேட்க, அப்பதான் நாம எதை கொன்னோம் எது நம்மளை அட்டாக் பண்ணுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் காலையில இவனை குதிரையில போயிட்டு இருக்கும் போது இவனை பாலைவன காட்டுவாசிங்க துரத்திட்டு வரானுங்க. இவனுக்கு கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போய் சண்டை போடலான்னு முடிவு பண்ணி வேகமா போக அப்படி அந்த மலை முகட்டு மேல ஏறி பார்க்கும்போது அங்க எதையோ ஒன்ன பார்த்து பிரமிச்சு போய் அப்படியே நிக்கிறானுங்க. எதிர்க்க பெரிய ஆர்மியே நிக்குது. இவனுங்களை சுத்தி 100கணக்கான அம்புகள் அவனுங்க விட இவனுங்க அந்த ஆர்மி கிட்ட போய் சரண்டர் ஆகிடுறானுங்க. இவங்க 2 பேரையும் துரத்திட்டு வந்த காட்டுவாசி குரூப்பும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுது. அப்படி அந்த இடத்துல என்ன ஆர்மிடா இருக்குன்னு பார்த்தா சீன பெருஞ்சவரை பாதுகாத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஆர்மியா அங்க இருக்கிறத காட்டுறாங்க. கைது பண்ண ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் அந்த ஆர்மியோட ஜெனரல் முன்னாடி போய் நிறுத்துறாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு, நாம பேசுற பாஷெல்லாம் இவங்களுக்கு புரியாது, நான் ஒரு பிளான் சொல்றேன், நான் இங்க இருக்கிற 2 பேரை எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன், நீ உன்னோட வில்லம்பை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுன்னு சொல்ல, அப்ப படத்தோட ஹீரோயின் இவங்க கிட்ட நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எதுக்கு இங்க வந்தீங்கன்னு ஹீரோ பேசுற பாஷையிலே பேசுறான். இதை கேட்கிற ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகிற அதே நேரம் நாங்க ஒரு வியாபாரிங்க, இங்க வழி தவறி தெரியாம வந்துட்டோம்னு சொல்றாங்க. சரி, இது உங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு அந்த மிருகத்தோட கையை காட்டி அவனுங்க கேட்க, அந்த கையை வெட்டினதுன்னா அந்த கையை மட்டும் இல்ல அந்த உருவத்தையும் நான் கொன்னுட்டேன்னு சொல்றோம். ஹீரோ சொல்றத கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறானுங்க. என்னது, தனி ஒரு ஆளா நீ இதை கொன்னியா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அங்க இருக்கிற ஒரு தளபதி சொல்ல, அப்ப அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் ஹீரோவோட கத்தியில அந்த மிருகத்தோட ரத்தம் இருக்கிறத பார்த்துட்டு அவன் உண்மையதான் சொல்றான்னு ஜெனரல் கிட்ட சொல்றாரு. சரின்னு ஹீரோயின் அந்த மிருகத்தை நீ எந்த இடத்துல பார்த்தேன்னு கேட்க, இவன் அதுகிட்ட சண்டை போட்ட இடத்த சொல்றான். நாம நினைச்சதை விட அந்த மிருகங்க வேகமா இங்க நகர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. சோ நாம சீக்கிரமா எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும்னு ஜெனரல் சொல்றாரு. ஜெனரல் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரியே அப்ப கரெக்டா சார் ஆபத்து அதுங்க வந்துடுச்சுங்கன்னு ஒருத்தன் வந்து சொல்றான். சரி, இந்த 2 பேரையும் கூட்டிட்டு வாங்கன்னு எல்லாரும் செவுத்துக்கு மேல போறாங்க. அப்ப அந்த சீன பெருஞ்சுவரோட பிரம்மாண்டத்தையும் அந்த பாதுகாப்புக்காக இவங்க வச்சிருக்கிற ஆர்மியையும் நமக்கு காட்டுறாங்க. உண்மையாலுமே பாகுபலியில பார்த்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆர்மி அங்க இருக்கு. அங்க இருக்கிற ஆர்மி ரொம்ப மேம்பட்டதா இருக்குது. அதாவது ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டது மகளிர் படையாவும், பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டது காலட் படையாவும், சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது வில்லம்பு விடுற படையாவும், இந்த மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு போருக்கு தயாராகிறாங்க. அங்க நடக்கிற விஷயங்களை பாக்குற ஹீரோவும் ஃப்ரெண்டும் என்னடா இங்க நடக்குது, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய படை இருக்கா, அதுவும் இந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்து வாயை புழக்கிறானுங்க. அப்ப இவனுங்கள மாதிரி அங்க ஒரு இங்கிலீஷ்காரன் இருக்கிறத ஹீரோவும் ஃப்ரெண்டும் நோட் பண்றானுங்க. மகளிர் படை கையில ஈட்டியை எடுத்துக்கிட்டு செவுரு மேல இருக்கிற கட்டையில போய் நிக்கிறாங்க. எல்லா குரூப்பும் சண்டைக்கு தயாராகிற மாதிரி ரெடியாகி
நிக்க இத பாக்குற ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் இவனுங்களே இவ்வளவு பெரிய படம் வச்சிருக்கானுங்க, ஆனா இவனுங்க ஏன் இவ்வளவு பதட்டத்தோட யாரை எதிர்த்து சண்டை போட போறானுங்கன்னு இவனுங்க 2 பேரும் குழம்பி போறானுங்க. புயலுக்கு முன்னாடி அமைதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்க ரொம்ப நிசப்தமா இருக்கு. அப்ப தூரத்துல பார்த்தா கிட்டத்தட்ட பச்சை கலர்ல லட்சக்கணக்கான மிருகங்கள் வந்துட்டு இருக்குங்க. இத பாக்குற ஜெனரல் ஆர்டர் கொடுத்தோன்னே அதுங்க மேல நூத்துக்கணக்கான நெருப்பு குண்டுகளை வீசுறானுங்க. அதுல மாற்ற நிறைய மிருகங்கள் அங்கேயே செத்து போகுது. கூடவே ஆயிரக்கணக்கான அம்புகளையும் அது மேல விடுறானுங்க. குறிப்பா அந்த மிருகங்களோட கண்ணை பார்த்து அவனுங்க விடணும்னு ஆர்டர் கொடுக்க அதுல மாட்டி நிறைய மிருகங்கள் செத்து போகுதுங்க. ஆனா அந்த மிருகங்களோட படை பல லட்சங்கள் இருக்கும் போல இருக்கு. இவங்க என்னதான் தாக்குனாலும் அதுல மாட்டி செத்து போனாலும் ஈஸியா முன்னேறி செவுத்துக்கு பக்கத்துல வந்துகிட்டே இருக்குதுங்க. செவரோட முனையில நிக்கிற ப்ளூ ட்ரெஸ் போட்ட மகளிர் படை ஈட்டியோட நேரா கீழே குதிக்குதுங்க. அப்ப செவுத்துக்கு பக்கத்துல வர அந்த பச்சை கலர் மிருகங்களை அந்த ஈட்டியை வச்சு கொல்றாங்க. இவங்க கொல்றது மட்டும் இல்லாம அந்த பச்சை கலர் மிருகங்களும் இவங்களை பயங்கரமா வேட்டையாடுது. அதுல அந்த மிருகங்க கிட்ட மாட்டி நிறைய பேர் செத்து போறாங்க. அவங்க போட்டிருந்த வளையங்களை மெடல் மாதிரி இவனுங்க எடுத்து சேகரித்து வச்சுக்கிறானுங்க. இத பாக்குற ஹீரோ இப்பதானடா இவனுங்க எல்லாம் இங்க நின்றுட்டு இருந்தானுங்க, இத்தனை பேர் அதுக்குள்ள செத்து போறானுங்கன்னு ஹீரோ ஒரு மாதிரி பிரமிச்சு போறான். இப்படியே சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த மிருகங்களோட ராணி படை சூழ வருது. ரொம்ப புத்திசாலியா யோசிக்கிற அந்த மிருகங்களோட ராணி ஒரு சிக்னல் கொடுத்த உடனே அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் செவுரு மேல ஒண்ணு மேல ஒன்னா ஏற பாக்குதுங்க. இத நோட் பண்ற ஜெனரல் ராணியை அட்டாக் பண்ண நெருப்பு குண்டை வீச ராணிக்கு காவலா இருக்கிற மிருகங்க அதுங்களோட ஷீல்டை ஓபன் பண்ணி ராணிக்கு எதுவும் ஆகாம சேஃப்கார்ட் பண்ணிடுதுங்க. இந்த கேப்ல செவுத்துக்கு மேல என்ன ஒரு பச்சை கலர் மிருகம் அங்க இருக்கிற நிறைய பேரை கடிச்சு கொதறுது. இத பாக்குற ஹீரோவும் ஃப்ரெண்டும் ரொம்ப பயந்து போறானுங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு காவலுக்கு இருந்த ஒருத்தன் அந்த மிருகத்தை தெரியாம அட்டாக் பண்ண போக அதை அவனை ஈஸியா அடிச்சு போட்டுட்டு அவனை கடிக்க போகுது. அந்த கேப்ல அங்க இருக்கிற இன்னொரு இங்கிலீஷ்காரன் ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறான். மிருகமும் அது மேல குத்தி இருந்த ஈட்டியை புடுங்கி போட அதை ஹீரோ பிடிச்சி அதோட வாயிலே விட்டு சொருக அவன் ஃப்ரெண்டு அந்த ஈட்டியை கேடயத்தை வச்சு அடிச்சு உள்ள இறக்குறான். இப்படி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மிருகத்தை பயங்கரமா அட்டாக் பண்றானுங்க. அப்பயும் அது சாக மாட்டேங்குது. அப்படி சண்டை போடும் போது அதோட கண்ணுல இவனுங்க ஈட்டியை வச்சு குத்தும் போதுதான் அந்த மிருகம் செத்து போகுது. சரின்னு ஹீரோ அங்க இருக்கிற இன்னொரு வில்லம்பை எடுத்து சண்டை போட ரெடி ஆகுற அதே நேரம் அப்ப இன்னொரு மிருகம் இவங்களை நோக்கி பாஞ்சி வர அப்ப அதோட கண்ணுலயே சரியா குவி பார்த்து ஹீரோ அம்ப விடுறான். அந்த மிருகம் செத்து போகுது. இப்படியே இன்னொரு மிருகத்தையும் சாமர்த்தியமா அம்பு விட்டு ஹீரோ கொன்னுறான். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற ராணி மறுபடியும் சிக்னல் கொடுக்க எல்லா மிருகமும் பின்வாங்குதுங்க. அப்பையும் அதுங்க போகும்போது செத்து போன மத்த மிருகங்களையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போயிடுதுங்க. ஏன்னா அதுங்களோட உடம்பு கிடைச்சிடுச்சுன்னா மனுஷங்க அதுங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுதுங்க. இப்போதைக்கு போர்ல வெற்றி அடைஞ்ச சந்தோஷத்துல ஜெனரல் ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டையும் நீங்க 2 பேரும் ரொம்ப தைரியமா சண்டை போட்டீங்கன்னு பாராட்டிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு ஜெனரல் ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க 2 பேருக்கும் இங்க நடக்கிற பல உண்மைகள் தெரிஞ்சு போச்சு. சோ அவங்க 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போகவே கூடாது. அப்படி போனாங்கன்னா இங்க மிருகங்கள் பத்தின டீடைல்ஸ் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும், நமக்கு அது அவமானமா போயிடும்னு ஜெனரல் சொல்றாரு. அடுத்த நாள் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் ஷேவ்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு சூப்பரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்ல பசங்க மாதிரி வரானுங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் இவங்க சூப்பரா சண்டை போட்டதை பாராட்டி வெல்கம் பண்ற அதே நேரம் சரி உன்னோட திறமையை காட்டுன்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் நகர்ந்து இடம் விடுறாங்க. அப்ப ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட இங்க இருக்கிற ஒரு கப்பை எடுத்து 10 அடி உயரத்துல வலது பக்கமா நிதானமா தூக்கி போடுன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி நின்னுக்கிறான். சொன்ன மாதிரி அவன் ஃப்ரெண்டு கரெக்டா தூக்கி போட அப்ப இவன் 3 அம்பு வரிசையா டக்கு டக்கு டக்குன்னு விடுறான். முதல் அம்பு போய் கப்பு மேல பட்டு அதை வேற ஒரு டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுது. அப்ப அங்க இருக்கிற ஒரு பில்லர் கிட்ட கப்பு போக 2வது அம்பு கப்பு விழாம இருக்கிற மாதிரி கப்போட அடியில போய் குத்துது. 3வதா அந்த அம்பு கரெக்டா கப்போட இன்னொரு அடி பக்கத்துல வந்து சொருக அந்த கப்பு அந்த இடத்துல சரியான பொசிஷன்ல நிக்குது. இத பார்த்து அங்க இருக்கிற எல்லா வீரர்களும் ஹீரோவோட திறமையை பார்த்து எந்திரிச்சு நின்னு கை தட்டுறாங்க. ஆனா அவன் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பழகின விஷயம் போல சோ அவன் கொட்டாவி விட்டுட்டு இருக்கான். சரின்னு இவங்க சாப்பிடும்போது ஹீரோயின் எங்க இப்படி சண்டை போட கத்துக்கிட்டேன்னு கேட்க நான் பிறந்ததுல இருந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன். சின்ன வயசுல வறுமையோட சண்டை போட்டிருக்கேன், பசியில சண்டை போட்டிருக்கேன், இப்ப பணத்துக்காக சண்டை போடுறேன்னு சொல்றான். கட் பண்ணா அங்க இருக்கிற இன்னொரு இங்கிலீஷ்காரன் ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் கன் பவுடரோட பவரை பத்தி காட்டுறான். அதை பார்த்து இவனுங்க 2 பேரும் ஆச்சரியப்படுறானுங்க. ஆக்சுவலா அங்க இருக்கிற இங்கிலீஷ்காரன் ஹீரோ மாதிரியே கன் பவுடரை தேடி தான் அங்க வந்திருப்பான். ஆனா 20 வருஷமா அவன் எங்கேயும் தப்பிச்சு போகாத மாதிரி அந்த சீன ஆர்மி இவனை லாக் பண்ணி வச்சிருக்கு. இதை கேட்கிற ஹீரோவும் ஃப்ரெண்டும் சரி நெக்ஸ்ட் டைம் அந்த மிருகங்களோட இவங்க சண்டை போடும் போது நாம இங்க இருக்கிற கன் பவுடர்ஸை எடுத்துக்கிட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலான்னு 3 பேரும் பிளான் போடுறானுங்க. கட் பண்ணா அமைச்சர் எதையோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா ஹீரோ வச்சிருந்த மேக்னெட்டால தான் அந்த ராணியோட சிக்னல் அந்த மிருகத்துக்கு ரீச் ஆகல. அதனாலதான் அன்னைக்கு நைட்டு ஹீரோவால அந்த மிருகத்தை ஈஸியா கொல்ல முடிஞ்சதுன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ இந்த மிருகங்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சுங்கன்னு கேட்க சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வானத்துல இருந்து ஒரு விண்கல் விழுந்துச்சு. அப்பையிலிருந்து தான்
டோட்டேங்கிற இந்த மிருகம் வர ஸ்டார்ட் ஆச்சு. அதுங்க 60 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இங்க வரும். அப்படி வரும்போது உயிரோட இருக்கிறது செத்ததுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அதோட ராணிக்கு கொடுக்குங்க. எந்த அளவுக்கு அந்த ராணி சாப்பிடுதோ அந்த அளவுக்கு அது நிறைய குட்டியை போடும். ஆக்சுவலா அந்த ராணி கொடுக்குற ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ற சோல்ஜர்ஸ் தான் மீதி இருக்கிற எல்லா டோட்டையும். நாம இருக்கிற செவுத்தை தாண்டிட்டா அதுங்க நார்த் சைனாக்கு போயிடுங்க. அங்க கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் இருக்காங்க. அத்தனை பேரையும் கொன்னு இது உணவா சாப்பிட்டுருச்சுன்னா அப்புறம் அது நிறைய குட்டிங்களை போட்டு இந்த உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிரும்னு அமைச்சர் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஜெனரலும் ஹீரோயினும் ரோந்து பணியில இருக்கும்போது செவுத்து மேல காவலுக்கு இருந்த நிறைய வீரர்கள் செத்து போயிருக்கிறத நோட் பண்றாங்க. சோ ஏதோ ஒரு மிருகம் தான் இங்க இருக்கிறவங்க அட்டாக் பண்ணிருக்குன்னு இவங்க உஷாராகிறாங்க. ஜெனரலை பாதுகாக்க ஷீல்ட ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி கூட்டிட்டு போற அதே நேரம் கொஞ்ச தூரத்திலே ஒரு டோட்டே மிருகம் இருக்கு. இப்படி பொறுமையா இவங்க முன்னேறி போக அப்ப ஜெனரல் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. பார்த்தா அவரோட கத்தியோட ரெஃப்ளெக்ஷன்ல பின்னாடி ஒரு டோட்டே மிருகம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது போன சண்டையில இந்த மிருகங்கள்லாம் தோத்ததுக்கு காரணம் ஜெனரல் சூப்பரா வழி நடத்துனதுனாலதான். சோ ஜெனரலை கொலை பண்ண அந்த ராணி இப்படி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு. கரெக்டா முன்னாடி இருக்கிற டோட்டையும் பின்னாடி இருக்கிறதும் ஒன்னா அட்டாக் பண்ண வேகமா ஓடி வர உஷாரான ஜெனரல் நகர்ந்துடுறாரு. ஆனா ஹீரோயின் அதை கடிக்க வர அவளை காப்பாத்த ஜெனரல் அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. உயிர் போற தருவாயில அடுத்த இந்த இடத்துக்கு நீதான் ஜெனரல்னு ஹீரோயினை கை காட்டிட்டு ஜெனரல் செத்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஜெனரலுக்காகவும் சண்டையில செத்து போன மத்தவங்களுக்காகவும் அஞ்சலி செலுத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு அமைச்சர் சொன்ன மாதிரி அந்த மேக்னெட்டால தான் அந்த மிருகங்க அப்படி நடந்துக்குச்சான்னு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ சொல்ல சரின்னு அடுத்த நாள் ஒரு விதமான மயக்க மருந்த ஈட்டில பூசி அந்த ஈட்டிய ஒரு செயின்ல கட்டி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அதிகமா பனிமூட்டை இருக்க அதுங்க வர சத்தத்தை எப்படியாச்சும் கேட்கணும்னு பெரிய குழாய் வச்ச ஸ்பீக்கர்ல இவனுங்க காது வச்சு கேட்டு பாக்குறானுங்க. இங்க எல்லாரும் சண்டைக்கு தயாராயிட்டு இருக்கிற அதே நேரம் ஹீரோ ஏற்கனவே போட்ட பிளான் படி ஹீரோ அவன் ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொரு இங்கிலீஷ்காரன் 3 பேரும் தப்பிச்சு போற பிளானை எக்ஸிக்யூட் பண்றானுங்க. ரொம்ப நேரம் ஆகியும் எந்த மிருகமும் வர சத்தம் சுத்தமா கேட்கல. என்னடான்னு பார்த்தா அந்த மிருகங்க ரொம்ப புத்திசாலித்தனமா சத்தம் போடாம செவுரு மேல ஏறி வந்து இவங்க அட்டாக் பண்ணுது. அப்ப ஹீரோயின் உடனே ஆர்டர் கொடுக்க செவுத்துக்கு நடுவுல இருந்து கத்தி மாதிரி குறுக்க வர எல்லா மிருகங்களும் ரெண்டா வெட்டி கொல்லப்படுதுங்க. அப்ப சில வீரர்கள் கயிறை கட்டிக்கிட்டு மிருகங்க மேல வரக்கூடாதுன்னு தொங்கிக்கிட்டே சண்டை போடுறானுங்க. அப்ப ஹீரோ நைஸா நழுவி ஒரு ஓரமா போய் நின்றுட்டு இருக்கு. அதே நேரம் ஜெனரல் மருந்து தரவன ஈட்டியை கீழே விட சொல்றான். அப்படி இவங்க கீழே எறிகிற எல்லா ஈட்டிங்களும் ஏதோ ஒரு மிருகம் மேல போய் குத்துதுங்க. இவங்க டாக்டிக்கலா அட்டாக் பண்றத புரிஞ்சுக்கிற அந்த மிருகங்க அந்த ஈட்டிங்களை புடுங்கி போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுதுங்க. அப்ப கடைசியா ஒரே ஒரு மிருகம் மட்டும் அதுல மாட்டிட்டு இருக்க மத்த மிருகங்க மாட்டிட்டு இருக்க மிருகத்தை காப்பாத்த பாக்குதுங்க. அதை தடுக்கிற விதமா இவங்க சுத்தி நெருப்ப போட்டு அதுங்களை பிளாக் பண்ற அதே நேரம் இந்த ஒரு மிருகத்தை விட்டுட்டா அதுங்க இன்னும் உஷாராகிடும்னு நிலைமையை புரிஞ்சுக்கிற ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்றான். முதல்ல செயினை லூசா விடுங்க, நான் கீழே போய் அதுங்க தப்பிச்சு போகாத மாதிரி புடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் காத்துல சத்தம் வர அம்புகளை கொடுத்து இதை யூஸ் பண்ணி நீ ஷூட் பண்ணு, சோ அதுங்க கிட்ட வந்ததுன்னா சத்தத்தை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றா. இவனும் அந்த செயின் வழியா கீழே வர வர அந்த மிருகம் மயங்கி போய் கீழே விழுது. இவன் கீழே இறங்கிட்டு சிக்னல் கொடுக்க இவனுங்க செயினை பொறுமையா மேல இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மத்த மிருகங்க வர சத்தத்தை கேட்டு கரெக்டா குறி வச்சு அதுங்களோட கண்ணிலே ஹீரோ சூட பார்த்தா இன்னொன்னு வாயை பொழந்துகிட்டு இவனை அப்படியே கடிக்க வருது. அப்ப கரெக்டா அந்த மிருகத்து மேல ஒரு ஈட்டி வந்து இறங்குது. யாருடான்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவனும் தப்பிச்சு போகாம இப்ப ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான். நேரம் போனதுனால நெருப்பை தாண்டி இப்ப நிறைய மிருகங்கள் உள்ள வர ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சூப்பரா சண்டை போடுறானுங்க. என்னதான் அவனுங்க சூப்பரா சண்டை போட்டாலும் அந்த நெருப்பை தாண்டி நிறைய மிருகங்கள் வர ஸ்டார்ட் பண்ணதுனால ஹீரோ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு காத்துல சத்தம் வர அம்புகளை மேல நோக்கி விடுறான். அந்த அம்புகளை கவனிக்கிற ஹீரோயின் உடனே பாம்ஸை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான். கீழே இருக்கிற இவங்க 2 பேரையும் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி அம்புல வெடியை கட்டி கீழே இறக்குறானுங்க. அதுவும் வெடிச்சு அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் செத்து போகுதுங்க. என்னடா இதுன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ளர வெடி நிறைய வந்து வெடிக்க அந்த அதிர்விலே ஹீரோவும் மயங்கி விழுந்துடுறான். ரகசிய வழியில ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டையும் மயக்கத்துல இருந்த அந்த மிருகத்தையும் உள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. கற்பனா கொண்டு வந்த மிருகத்தை ஒரு கூண்டுல அடைச்சு இதுக்கு பக்கத்துல இந்த மேக்னெட்டை கொண்டு போன உடனே அது அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நிக்குது. அதாவது இந்த மேக்னெட்டோட சக்தியால ராணி கொடுக்கிற சிக்னல் இதுக்கு சரியா ரீச் ஆகல. சோ ராணியோட சிக்னல் வராததுனால இந்த மிருகங்கள்லாம் உறைஞ்சு போய் நின்றோன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆளு இந்த மிருகத்தை பத்தியும் நாம கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த பத்தியும் உடனே நாம அரசருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நைட்டோட நைட்டா அந்த மிருகத்தை எடுத்துட்டு போறான். அதே நேரத்துல நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க, நம்ம கன் போடுற தேடி தான் இங்க வந்தோம், ஆனா வாய்ப்பு கிடைச்சும் நீ வராம இங்க என்ன பண்ணிட்டு இருந்த நீ ஹீரோவை பார்த்து அவன் ஃப்ரெண்டு கேட்க நீ சொல்றது உண்மைதான், ஆனா இங்க நடக்கிற பிரச்சனை நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசு. நாம இந்த மிருகங்களை இங்க தடுக்கலன்னா லட்சக்கணக்கில் இருக்கிற மிருகங்கள் நிறைய பேரை கொன்னு கோடி கணக்குல மாறிடும். அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு கன் பவுடர் இருந்தாலும் இதுங்க கிட்ட நம்ம மாட்டி செத்து போவோம். சோ இங்க இருந்து சண்டை போற
போடுறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அதுதான் நல்லது. ஸோ எஸ்கேப் ஆக நினைக்கிறத விட்டுட்டு எப்படி இங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு திங்க் பண்ணுங்கன்னு புரியுற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போறோம். அப்போ ஒரு ஆளு அந்த மிருகங்க மறுபடியும் வந்துருச்சுன்னு சொல்ல என்னடான்னு பார்த்தா பகல்ல அந்த ராணி இவங்க கூட சண்டை போடுற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டு அந்த சீனை பெருஞ்சவருக்கு அடியில சுரங்கப்பாதை மாதிரி பெரிய ஓட்டையை போட்டு இவங்க கிராஸ் பண்ணிட்டு இங்க இருந்து எல்லாம் நார்த் சைனாவை நோக்கி போயிடுச்சுங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் ஹீரோ அவ்வளோ சொல்லியும் அங்க இருக்கிற இங்கிலீஷ்காரனோ ஹீரோவோட ஃப்ரெண்டும் வெடிப்பொருட்கள் இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு போய் வெடியை வச்சு அதை ஓபன் பண்ணி திருட பாக்குறானுங்க. அப்ப ஹீரோ இவங்களை தேடிட்டாங்க வர டேய் நான் தான் சொன்னேன்டா திருட வேணான்னு பேசி பாக்குறான். ஆனா அவனுங்க ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கன் பவுடர்ஸை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுறானுங்க. செவுத்துல ஓட்டையை போட்டு தப்பிச்சு போன அந்த மிருகங்க இன்னும் 2 நாள்ல நார்த் சைனாக்கு போயிடும். ஸோ நாம தோத்துட்டோம்னு சொல்ல இல்ல நாம பலூன்ஸை யூஸ் பண்ணி அங்க 6 மணி நேரத்துல போயிடலான்னு அமைச்சர் சொல்றாரு. அது ரொம்ப ஆபத்தானது, இது வரைக்கும் அப்படி நாம போனதே இல்லைன்னு சொல்ல வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்க யாரும் எதுவும் சொல்லாம இருக்காங்க. அப்ப எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்கன்னு ஹீரோயின் ஆர்டர் கொடுக்குறான். அதே நேரம் அரசர்கிட்ட அந்த மிருகத்தை காட்டுறதுக்கு கொண்டு வராங்க. ஒரு 10 வயசு பையன் அங்க அரசரா இருக்கான். அவன் ஜூல ஏதோ முதலைய பாக்குற மாதிரி அந்த மிருகத்தை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறான். அதே நேரம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் இங்கிலீஷ்காரனும் எஸ்கேப் ஆனதுனால ஹீரோ மேல சந்தேகப்பட்டு அவனை கட்டி வச்சிடறாங்க. என்ன போய் நான் நம்பினேன், இப்படி என்ன முதுகுல குத்துவன்னு நான் நினைச்சே பார்க்கலன்னு ஹீரோயின் அவனை பார்த்து கேட்க இல்ல அவனுங்க என்ன அடிச்சு போட்டுட்டு தான் இங்க இருந்து போயிட்டானுங்கன்னு ஹீரோ சொல்றான். அப்ப அங்க இருக்கிற ஒரு வீரன் ஆமா இவர் சொல்றது உண்மைதான், இவங்க பேசுறத நான் கேட்டுட்டு இருந்தேன்னு அவன் சொல்ல இதை கேட்கிற ஹீரோயின் ஹீரோவை கொல்லாம அவனை சிறையில போட்டுடுறாங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆன இந்த 2 பேரையும் காட்டுறாங்க. அதுல சான்ஸ் கிடைக்கும் போது அந்த இங்கிலீஷ்கான ஹீரோவோட ஃப்ரெண்டை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அதே நேரம் பிளான் பண்ண மாதிரி பலூனை ரெடி பண்ணி அங்க இருந்து பறந்து போக எல்லாரும் ட்ரை பண்றாங்க. அந்த முயற்சியில நிறைய பேருக்கு காயமும் ஆகுது, பலூன் எரிஞ்சு போய் செத்து கூட போறாங்க. அப்ப ஹீரோவை ரிலீஸ் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு இங்க இருந்து போயிடு, இதுதான் ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுத்த கடைசி ஆர்டர்னு அமைச்சர் சொல்றாரு. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்க அந்த மிருகங்க எல்லாம் நார்த் சைனாக்கு போயிடுச்சு, என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆல்ரெடி ஹீரோயின் நார்த் சைனாக்கு போயிட்டு இருக்காங்க. ஒண்ணு அந்த மிருகங்களோட ராணியை கொல்லணும், இல்லைன்னா அதுங்க கிட்ட மாட்டி செத்து போகணும், வேற வழியே இல்லைன்னு அமைச்சர் சொல்றாரு. அந்த மிருகத்தோட ராணியை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்ல, நாம கண்டிப்பா அதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணி ஆகணும்னு ஹீரோவும் அமைச்சரும் பலூன்ல நார்த் சைனாக்கு போவான்னு முடிவு பண்றாங்க. இங்க அரண்மனையில அரசருக்கு டெமோ காட்டுறோன்னு அந்த மேக்னெட்டை கூண்டுல இருந்து தூரமா எடுத்துட்டு போக உறைஞ்சு போன நிலைமையில இருந்த அந்த மிருகம் இப்ப கண்முழிக்குது. உடனே அது எங்க இருக்குன்னு ராணிக்கு அது சிக்னல் கொடுக்க அதுக்கு ஏத்த மாதிரி ராணி அதோட படைங்களை இப்ப அரண்மனையை நோக்கி போக ஆரம்பிக்குதுங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டை கேட்டு விட்டுட்டு வந்த வெள்ளக்கார பாலைவன காட்டுவாசிங்க கிட்ட மாட்டிக்கிறான். அவனை அந்த வெள்ளக்காரன் வச்சிருந்த வெடிகுண்டுங்களை தெரியாம தூக்கி போட்டு விளையாட அதுல ஒண்ணு போய் நெருப்புல விழ அங்க இருக்கிற எல்லா பாமும் அப்படியே வெடிக்குது. அந்த சத்தம் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கேக்குது. பலூன்ல பறந்து வர ஹீரோயினையும் இன்னும் சில பேரையும் அங்க இருக்கிற மிருகங்க அட்டாக் பண்ணுதுங்க. இதனால கீழே விழுற ஹீரோயின் சண்டை போட்டு கொஞ்ச நேரம் எப்படியோ சமாளிச்சாலும் ஆனா நிறைய மிருகங்கள் சுத்து போட போச்சு, இவ கதை அவ்வளவுதான் நினைக்கும் போது கரெக்டா அங்க ஹீரோ வந்து மேலவான்னு சொல்றான். ஹீரோயினும் ஈட்டிய தரையில ஊனி ஜம்ப் பண்ண ஹீரோ ஈட்டியை பிடிச்சிக்கிறான். அப்ப அவளை கடிக்க வர ஒரு மிருகம் மேல இவனுங்க பாம போட அங்க இருக்கிற எல்லா மிருகமும் செதறி போதுங்க. அங்க இருந்து தப்பிச்சு அரண்மனைக்கு வர இவங்க ஏற்கனவே இவங்க பிடிச்சி வச்சிருந்த மிருகத்தை வச்சு ராணி மிருகத்தை க்ளோஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்றாங்க. அதாவது இவங்க கிட்ட இருக்கிற மிருகம் மேல நிறைய வெடிகுண்டுகளை கட்டி அதனால கொஞ்சம் கறி துண்டுகளையும் கொடுத்து விட்டா அது ராணி கிட்ட போய் சாப்பிட கொடுக்கும். சோ அந்த நேரம் பார்த்து பாம் மேல நெருப்பம்பு விட்டா பாம் வெடிச்சு அந்த ராணி செத்துடுன்னு இவங்க பிளான் பண்ணி அந்த மிருகத்தை அண்டர்கிரவுண்ட் வழியா எடுத்துட்டு போய் பிளானிங் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த மிருகமும் ராணி கிட்ட போக அப்ப ராணிக்கு காவலா இருக்கிற பவுன்சர் மிருகங்க இந்த மிருகத்தை செக் பண்ணி பாக்குதுங்க. ஐயோ இது மேல பாம் இருக்கிறத அதுங்க கண்டுபிடிச்சிடுமோன்னு இவங்க பயந்துட்டு இருக்கிற அதே நேரம் ஆனா அதுங்க சரியா செக் பண்ணாம ராணி கிட்ட விட்டுடுதுங்க. அப்ப இவங்க இருக்கிற இடத்துக்கு நிறைய மிருகங்கள் வர அமைச்சர் நான் கீழே இருந்து இதுங்க வராத மாதிரி பாத்துக்கிறேன், நீங்க மேல போய் அந்த அம்புங்களை விடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் மேல போய் நெருப்பு அம்பு விட ட்ரை பண்றாங்க. இதை சென்ஸ் பண்ற மிருகங்க ஷீல்டை ஓபன் பண்ணி அம்பு உள்ள வராதபடி தடுத்துருதுங்க. பாமும் பக்கத்துல போய் வெடிச்சிடுது. உஷாராகிற ராணி சுத்தி இருக்கிற டவர் மேல இருந்துதான் இவனுங்க அம்ப விடுறானுங்கன்னு சிக்னல் கொடுக்க இப்ப எல்லா மிருகங்களும் பக்கத்துல இருக்கிற எல்லா டவரையும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதுங்க. இதை புரிஞ்சுக்கிற அமைச்சர் அவர் வச்சிருந்த மேக்னெட்டை அவங்க கிட்ட தூக்கி போட அமைச்சர் அந்த மிருகங்க சூறையாடுதுங்க. தப்பிச்சு போக வேற ஆப்ஷனே இல்ல, இதுங்க எல்லாம் மேல வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு 2 பேரும் இன்னும் கொஞ்சம் ஹைட்ல ஏறி வந்து மறுபடியும் ட்ரை பண்றாங்க. அப்பயும் அதுங்க தடுத்துடுதுங்க. ஆனா இந்த சமயம் எந்த டவர்ல இருந்து ஹீரோ அம்பு விடுறான்னு அந்த ராணி நோட் பண்ணிடுது. உடனே
ராணி மறுபடியும் சிக்னல் கொடுக்க இப்ப எல்லா மிருகங்களும் இவங்க இருக்கிற டவரை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதுங்க. இதுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ஹீரோயின் அங்க இருக்கிற டவரோட உச்சியில ஒரு கயிறை கட்டி அதுல இவங்க 2 பேரும் தொங்கிக்கிட்டே பறந்து போக இவங்களை சாகடிக்க எல்லா மிருகங்களும் ஜம்ப் பண்ணுதுங்க. இப்படி பறந்துட்டு இருக்கும் போதே ஹீரோ ராணி இருக்கிற இடத்த நோக்கி மேக்னெட்டை போட பின்னாடியே ஹீரோயின் பாம் பிக்ஸ் பண்ண ஈட்டிய நேரா அந்த மிருகத்து மேல குறிப்பாத்து விட இந்த வாட்டி ஷீல்டுல மாட்டாம ஒரு சின்ன கேப்ல அந்த மிருகத்து மேல போய் ஈட்டி குத்திடுது. இத பாக்குற ராணி அந்த பாம் அப்படியே கடிச்சு டேமேஜ் பண்ணுது. கிட்டத்தட்ட அந்த பாம் வெடிக்காத அளவுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அப்புறம் ஷீல்டு க்ளோஸ் ஆயிடுது. போச்சு அவ்வளவுதான் நினைக்கிற அதே நேரம் அங்க இருக்கிற மொத்த பாமும் வெடிக்க லட்சக்கணக்கான மிருகங்க ராணி இறந்து போனதுனால உறைஞ்சி போய் உயிரிட்ட பொம்மை மாதிரி ஆகிடுதுங்க. கயிறுல சுத்திட்டு இருந்த ஹீரோவும் ஹீரோயினும் கரெக்டா டவர் மேலே லேண்ட் ஆகிடுறாங்க. இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. நீங்க இந்த படத்தை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from கௌதம்.